அவருடைய தந்தையார் இயக்கிய திரைப்படத்தில் ஒரு பாடலை நான் எழுதுவது போது அவரை நான் சந்தித்தேன், இன்றைய முதலமைச்சரை. அந்த பாடலை அவருடைய தாயார் தான் திருமதி சோபா சந்திரசேகர் தான் பாடினார். மேலும் என்னுடைய நூல்கள் வெளியீட்டு விழா குறித்தும், இந்த நூல்கள் வெளியீட்டு விழாவை மிக எளிமையாக தலைமைச் செயலகத்திலே வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டு அதற்குரிய முறையிலே தான் இந்த சந்திப்பு நடந்தது. இருந்த போதிலும் கூட நல்ல இனிமையான எளிமையான ஒரு உப்பை போல எளிய தலைவராக, மழைநீரை போல சுத்தமான தலைவராக இருப்பதை நான் பார்த்தேன், வியந்து போனேன். மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவர், ஊழலற்ற ஒரு ஆட்சி, லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நிர்வாகம் என்கிற அடிப்படையிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆட்சி பீடு நடை போடுவதை எண்ணி பார்க்கையிலே நிச்சயமாக மன மகிழ்ச்சியை தருகிறது. மேகதாது அணை விவகாரத்தில் நடுவர் மன்றம் அமைப்போம் என்று தமிழக சட்டமன்றத்தில் அரசாங்கம் எடுத்து காட்டியிருக்கிறது. நடுவர் மன்றம் அமைப்பதன் மூலமாக நாம் காவிரி பிரச்சனையில் அதில் கடந்த காலத்தில் நீண்ட நெடிய காலமாகிவிட்டது. அதுபோன்று மேகதாது அணை பிரச்சனையத்திலும் எழுந்துவிடக்கூடாது. அது குறித்து நீங்கள் மேலும் அது குறித்து ஆராய வேண்டும் என்று அவர் சொன்னபோது நிச்சயமாக பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அது குறித்து கடிதமும் நான் எழுதி அவரிடத்தில் தரலாம் என்று இருக்கிறேன். இப்படி எதை சொன்னாலும் ஒரு எளிய தலைவராக, புரிந்து கொள்ளக்கூடிய தலைவராக, அற்புதமான ஒரு தலைவராக இருப்பதை பார்க்கிற போது உள்ளபடியே அவருடைய தேவை இன்னும் ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்துக்கு இருக்கிறது. அதற்கு பிறகும் நிச்சயமாக இருக்கும். இப்படி ஒரு மகத்தான ஒரு சக்திமிக்க டைனமிக் பர்சனாலிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா, அப்படி ஒரு தலைவர் இந்த தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறார். தமிழகம் மாத்திரமல்ல, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகம், கேரளம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களும் கூட அவருடைய வரவேற்பு, அவருக்கு இருக்கிற செல்வாக்கை வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை நாம் அறியலாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.